So, okay, fine. First of all, good evening. Assalamu alaikum. வணக்கம். Good evening. Okay, நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது தானே? Okay, fine. Okay, so ஸோ இன்றைக்கு வந்து நீங்க இப்ப ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளோமா இன் கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஓகே, ஸோ இப்ப டிப்ளோமா இன் கிராஃபிக் டிசைன் அப்படிங்கும் போது இப்ப அந்த அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகே, ஒரு கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய விதமான ஜாப்ஸ், அந்த நிறைய கரியர் பாத் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான வேலை வந்து நம்ம அந்த கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரியில ஒரு வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து சர்வை பண்ணக்கூடிய வே வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பாத் வேஸ் இருக்கு. ஓகே, ஸோ கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது ஜஸ்ட் போஸ்டர் செய்யறது, ஒரு டிசைன் பண்றது, லோகோ டிசைன் பண்றதுங்கிறது மட்டும் இல்லை. ஓகே, ஸோ அதுல நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு இன்க்ளூடடா இருக்கு. ஸோ அதுல வந்து இப்ப நீங்க உள்ளுக்கு என்டர் ஆகுறீங்க அப்படிங்கும் போது இந்த செஷன்ல, ஓகே, இந்த செஷன்ல வந்து இப்ப அதுக்குள்ள என்ன என்ன இருக்கு, இப்ப இந்த கிராஃபிக் டிசைன் அப்படிங்கும் போது இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கும் போது ஸோ அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அது மூலமா உங்களுக்கு அதுல இப்போ ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி, ஓகே, அதுல ஒன்றை சூஸ் பண்ணி அதுலயே ப்ரொஃபஷனல் ஆகி அதுலயே நீங்க உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அதுலயே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களோட அந்த கெரியரை வந்து நீங்க டிஃபைன் பண்ணி கொள்ளலாம் இந்த செஷன்ல. ஓகே, ஸோ மிஸ் இப்ப சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த செஷன் இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ அதை எதை சொல்றாங்க அப்படின்னா இப்ப இங்க இது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ அதுல உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். ஸோ அதை பிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ராவல் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ நாட் ஓன்லி ஒன், ஓகே, ஒன்று மட்டும் இல்லை, ஒன்றுல செலக்ட் பண்ணி அதுல போனீங்கன்னா அதுக்கான ஏர்னிங் வரும். ஸோ இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அதுல ஒவ்வொன்றுலையுமே நீங்க வந்து ஒரு ரெண்டு விஷயம், ரெண்டு ஃபீல்ட், ஓகே, அப்படி ரெண்டு மூணுல வந்து நீங்க ப்ரொஃபஷனல் ஆகி அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க சூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதாலதான் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு மிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கு வந்து இந்த கிராஃபிக் டிசைன், ஸோ இதுல இருக்கிற விஷயங்கள், ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டீப்பாவே பார்ப்போம். ஸோ அதுக்கு பிறகு லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு அந்த குவிஸ் காம்படிஷன் மாதிரி ஒரு குவிஸ் காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ற விஷயங்கள், ஓகே, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க விளங்கி கொள்ற மாதிரி, ஓகே, ஞாபகத்துல வச்சு கொள்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ சொல்லப்படுற சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் நோட் பண்ணியோ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அதை ரிமைண்ட்ல வச்சு மைண்ட்ல வச்சு கொண்டீங்கடா உங்களுக்கு இப்ப லாஸ்ட்ல வந்து ஒரு 35,000, ஓகே, ஒரு ஆளால வந்து 35,000 வரைக்கும் நீங்க வந்து ஒரு கிஃப்ட் வச்சரும் ஒரு வெலுவபிளான சர்டிபிகேட் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நீங்க பெருசா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்ப கிராஃபிக் டிசைனுக்குள்ள வாரீங்க அப்படிங்கும் போது இப்ப நிறைய போஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் டிசைன்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு ஓகே இதை செய்யணும் அப்படின்னா நம்ம நிறைய படிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதை சிம்பிளா, ஓகே, ஒரு டிசைனோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு சின்ன ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ள ஒரு குவிக்கான ஒரு சோசியல் மீடியா போஸ்டர் அவளுடைய ஏதாவது ஒரு போஸ்டர் நம்ம குவிக்கா எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது எவ்வளவு சிம்பிள் அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு குவிக்கா எவ்வளவு சிம்பிளா நம்ம அதை செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ இப்ப நம்ம பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி நம்ம அந்த டிசைன்ஸ்ல அந்த பார்க்க போற விஷயங்களா இருக்கட்டும், இதுல ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வரும். சோ அந்த விஷயங்களை நோட் பண்ணினாலும் சரி, அப்படி இல்லாட்டி நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க லாஸ்ட்ல வந்து ஆன்சர் பண்ணும்போது அது அந்த 35,000 வெலுவான நீங்க அந்த கிஃப்ட் வைக்கிற நீங்க வந்துட்டு வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஸோ ஃபைன். இப்ப எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே, மைக் இஸ் நாட் ஒர்க்கிங். நான் பேசுறது கேக்குது தானே எல்லாருக்கும்? கிளியரா இருக்கா? சார். ஓகே, ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூஸ் அப்படி இல்லாட்டி நான் பேசுறது கேட்காம அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ஸ் விசிபிள் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் செட்லயோ அப்படி இல்லாட்டி மைக் ஆன் பண்ணியோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணியோ சொல்லிக் கொள்ளுங்க. நான் அகைன் வந்துட்டு அதை வந்துட்டு
திரும்பி ஷேர் பண்ணிக்கொள்றோம். ஓகே, ஸோ உங்களோட chat இங்க விசிபிளா தான் இருக்கு. ஸோ பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க chatல சொல்றதா சொல்லலாம், அப்படியாட்டி மைக் ஆன் பண்ணி சொல்றதா சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிராஃபிக் டிசைன், டிப்ளோமா இன் கிராஃபிக் டிசைன். ஓகே, ஸோ நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ இப்ப கிராஃபிக் டிசைன் அப்படிங்கும்போது இப்ப இதுல வந்துட்டு கிராஃபிக் டிசைன் பத்தி தெரிஞ்சவங்க இருக்கீங்க. ஓகே, ஆல்ரெடி கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி கிராஃபிக் டிசைனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தவங்க இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரியும், பட் இன் டீப்பா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்கா, ஓகே, பேசிக்கா இந்த கிராஃபிக் டிசைன் என்ன அப்படிங்கிறத சிம்பிளா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன். ஓகே, இதுல இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். ஓகே, ஸோ இதுல வந்து கிராஃபிக் டிசைன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு கிராஃபிக் டிசைன் நமக்கு ஏன் தேவை? ஓகே, கிராஃபிக் டிசைன் ஒரு விஷயம் இருக்கு, ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராஃபிக் டிசைன் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு 1 hour இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ 45 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ செஷன் இருக்கும். ஸோ அந்த செஷனுக்கு பிறகு உங்களுக்கு 50 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அந்த குவிஸ் இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hourக்குள்ளே உங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, அதே மாதிரி கிராஃபிக் டிசைன் என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு பிறகு ஏன் கிராஃபிக் டிசைன் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் பார்ட். ஓகே, இதுல வந்து நீங்க என்னென்ன வேலை வந்து நீங்க கிராஃபிக் டிசைன் அந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு சர்வை பண்ண. ஓகே, ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? ஓகே, ஸோ உங்களால வந்துட்டு இந்த கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரியில நீங்க எவ்வளவு நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு சர்வேல இருந்து நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் மூலமா உங்களுக்கு நான் அதை வந்துட்டு ஷோ பண்ணுவேன். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து கிராஃபிக் டிசைன்ல என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சும்மா ஷார்ட்டா சின்னதா பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு டிசைன். ஓகே, ஒரு டிசைனை பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாமே இந்த கிராஃபிக் டிசைன் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிராஃபிக் டிசைன். ஓகே, ஸோ கிராஃபிக் டிசைன் தான் என்ன? ஸோ இது வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டினா இருக்கலாம். ஓகே, ஸோ கிராஃபிக் டிசைன் என்னது? ஸோ நீங்க நினைக்கிறது தான். ஸோ கிராஃபிக் டிசைன் அப்படின்னா ஒரு லோகோ செய்யறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு போஸ்டர் செய்யறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னா அது கிராஃபிக் டிசைனுக்குள்ள தான் வந்தாகும். ஓகே, வீடியோ எடிட்டிங், ஸோ வெப் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய வெப் டிசைன், ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது டிசைன் அப்படின்னு வருது அப்படின்னாலே நம்ம கிராஃபிக் டிசைன்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த டிசைனை செய்வாங்க. ஸோ எல்லாமே அந்த கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் ஃபைனலா வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கிராஃபிக் டிசைன். ஓகே, ஸோ அந்த இப்போ போஸ்டர் வந்து செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இப்போ நீங்க வந்து இந்த வெபினார் அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் மூலமா பார்த்துட்டு தான் நீங்க ஜாயின் ஆகிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தவங்க இருப்பீங்க, இல்லாட்டி யாரும் சொல்லி கேட்டவங்க இருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு சோஷியல் போஸ்டர்லயோ அப்படி இல்லாட்டி ஏதாவது வீடியோஸ்லயோ தான் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க அதை பார்த்துட்டு உள்ள வாரீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கும். இந்த டேட்ல, ஓகே, இன்றைக்கு 8 மணிக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் கிராஃபிக் டிசைன். ஒருத்தர் சொல்ல வர விஷயத்த ஒரு டிசைன்லயோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்துல கன்வே பண்றதுதான் கிராஃபிக் டிசைன். ஓகே, ஸோ அது வந்துட்டு எல்லா விதமான டிசைன்ஸ்லயும் அதுதான் நடக்கும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதுதான் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஏதாவது ஒரு மெசேஜை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறது. ஸோ இதுதான் அந்த கிராஃபிக் டிசைன்ல இருக்கிற மெயின் விஷயம். ஓகே, ஸோ சிம்பிளா இதுதான் கிராஃபிக் டிசைன்ல இருக்கிற மெயின் விஷயம். ஸோ இதுக்கு பிறகு நமக்கு ஏன் கிராஃபிக் டிசைன் வேணும்? ஓகேவா? ஸோ நமக்கு ஏன் கிராஃபிக் டிசைன் வேணும்? ஓகே, ஸோ அதை சிம்பிளா நான் இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிளை வச்சு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு ஷர்ட் கொண்டு வாங்க போறீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு ஷர்ட் கொண்டு வாங்க போறீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஷர்ட் கொண்டு வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஷாப் இருக்கு. ஓகே, ஒரு ஷாப்ட வெப்சைட். ஓகே, ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து இமேஜா வந்துட்டு இப்போ அப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க டராஸ்ல போறீங்க அப்படின்னா டராஸ்ல வந்துட்டு அவங்களோட ஷர்ட்ஸ், அவங்களோட விஷயம், அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதில் சூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொள்வீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷாப் இதுக்கு போறீங்க. ஸோ போயிட்டு உள்ள போறீங்க, இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களோட ஷர்ட்ஸுக்கு அவங்களோட விஷயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஷாப். இன்னும் ஒரு ஷாப்புக்கு போறீங்க. ஓகே, இன்னும் ஒரு ஷாப்புக்கு போறீங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்லயோ இல்லாட்டி அவங்களோட ஷாப்லயோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அதெல்லாம் நீட்டா செட் பண்ண மாதிரியான ஒரு இமேஜ் வந்து போட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க? செட்ல போடுறவங்க போட்டு போடலாம். செட்ல போடுங்க பாப்போம் எத்தனை பேர் எதை சூஸ் பண்ணீங்கன்னு பாப்போம். 2 ஷாப் இருக்கு. ஓகே, செகண்ட் ஷாப். ஓகே, 2 2. ஓகே, ஸோ எல்லாருமே வந்துட்டு செகண்ட் தான் சொல்றீங்க. ஓகே,
இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது. ஓகே, நவீத். ஓகே, நவீத் வந்து சொல்லுங்க பாப்போம், ஏன் செகண்ட் ஷாப்? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொன்னா பெட்டரா இருக்கும். ஏன் ரெண்டாவது சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, நிரஞ்சலா, நீங்க சொல்லிடுமா? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிற யாராவது ஒரு ஆள் ஆன் பண்ணிட்டு சொல்லல சொல்லுங்க பாவம். ஒய் செகண்ட்? சார் அது வந்து விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு சார். ஃபுல்லா இமேஜ் வந்து விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களுக்கு செலக்ட் பண்ண ஈஸியா இருக்கு. ஓகே, அதனால தான் நாங்க ஓகே, ஓகே. செட்லையும் போட்டிருக்காங்க, நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு, ஸோ அதை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீட்டா இருக்கு. இப்போ டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு விஷுவல். இப்போ அதுல வந்துட்டு ஷர்ட் டிசைன்ஸ் வந்துட்டு விசிபிளா இல்லை. ஸோ இதுல வந்துட்டு ஷர்ட் டிசைன்ஸ் வந்துட்டு விசிபிளா இருக்கு. ஸோ நம்ம அந்த டிசைன்ஸை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த கிராஃபிக் டிசைன் ஃபுல் இமேஜ். ஓகே, அப்துல்லா, குட் ஆன்சர். நிறைய இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இப்போ நிறைய நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசனுக்காக சூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, இதுதான் இந்த ஏன் நமக்கு இந்த கிராஃபிக் டிசைன் தேவைங்கிறது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம கிராஃபிக் டிசைன் கன்செப்ட். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கிராஃபிக் டிசைன் ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ நம்ம ப்ரெசென்ட் பண்றது, இப்போ நீங்க ஒரு போஸ்டர் செய்றீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஷாப் கொண்டு வந்து அவங்க ஏதாவது அட்வர்டைசிங் பண்ண போறாங்க, இல்லாட்டி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்ல போறாங்க அப்படிங்கும்போது சொல்ற மெசேஜ் எப்படி சொல்றோம்? ஓகேவா? சோ எப்படி சொல்றோம் அப்படிங்கிற விஷயம். சோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்தானே ஒரு மெசேஜ சொல்றது அப்படிங்கிறது. அத வந்து கரெக்டா அவங்க இப்ப பாக்குறவங்களை அட்ராக்ட் பண்ணி, ஓகே, சோ மெசேஜ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, ஓகே, ஓவரா இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, சிம்பிளா அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது குயிக்கா போய் ரீச் ஆகும். ஓகே, சோ இப்ப நீங்க இந்த ஷாப்ஸ் இந்த இங்க இருக்கிற விஷயமும் அதே தான். இப்ப நீங்க சூஸ் பண்ணும்போது நல்ல அட்ராக்டிவா இருக்கு, சோ அதை சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப இதே மாதிரி தான் மத்த விஷயங்களும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு ஒரு போஸ்டர் செஞ்சு கொடுக்கீங்க அப்படின்னா நல்லா ப்ரொஃபஷனா கலர்ஃபுல்லா, ஸோ அவங்க சொல்ல வர விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட அதை பார்த்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ண நினைக்கிறவங்க, அதுக்குள்ள வாரவங்க, அந்த அவங்களோட அந்த சேல்ஸ், அவங்களோட அந்த ரீச், ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கிராஃபிக் டிசைன் மெயின் மோட்டிவ். ஓகே, ஸோ நம்ம சொல்ல வர விஷயத்தை ப்ரொஃபஷனலா பெர்ஃபெக்டா சொல்லிட்டோம் அப்படின்னா அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சேர்ந்து கொள்ளும். ஓகே, ஸோ இதுதான் கிராஃபிக் டிசைன் மெயின் மோட்டிவ். ஸோ கிராஃபிக் டிசைன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துல கிராஃபிக் டிசைன் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்க உங்களே சொல்றோம். ஓகே, நீங்க ஒரு செல்ஃபா இப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ நீங்க அதை வந்துட்டு இப்போ யாருக்காவது ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு. ஓகே, முதல் ஒரு காலம் இருந்துச்சு, முரசு அரங்கி, ஸோ அதுல வந்துகிட்டு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் எவாலுவேட் ஆகி அந்த புறாட காலில் வந்துட்டு தூது அந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு அப்படியோ எவாலுவேட் ஆகிட்டு வந்து, ஸோ லெட்டர்ஸ் வந்து கடிதம் வந்து, ஸோ அதுக்கு பிறகு ஹேண்ட் அவுட்ஸ்ல வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு எப்ப டிஜிட்டல் ஆனிச்சோ அப்பயே கிராஃபிக் டிசைன் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு டிவி வந்து ரேடியோ வந்துச்சு, ஸோ ரேடியோவில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துட்டு ஜஸ்ட் வாய்ஸ்ல வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து டிவி வந்துச்சு, ஸோ டிவியில் வந்துட்டு டிவிக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியா வந்து, ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ், ரீல்ஸ், வீடியோஸ்னு சொல்லி இப்போ அப்படியோ எவாலுவேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃபிக் டிசைனும் எவாலுவேட் ஆகும். ஓகே, ஸோ அதால வந்து இப்ப இருக்கிற இந்த டைம்ல, ஓகே, இந்த ட்ரெண்டிங் இந்த டிஜிட்டல் அந்த யுகத்துல வந்து நம்ம வந்துட்டு ஒரு பிராண்டையோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிசினஸையோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ கொண்டு போய் சேர்க்கணும்னா நமக்கு இந்த கிராஃபிக் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம பெர்ஃபெக்டா நல்லா அட்ராக்டிவா ப்ரொஃபஷனலா வந்து செய்யறோம் அப்படின்னா அது நிறைய இடத்துல போய் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் ஒரு ஷாப்பை வச்சு சொன்னேன். இப்போ நீங்களே வந்துட்டு இப்போ செகண்டர் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு போஸ்டர் இருக்கு. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு பந்தி வந்து டைப் பண்ணி போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்ல, இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு இமேஜை வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இமேஜை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த போஸ்டரையோ அந்த விஷயத்தை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற கிராஃபிக் டிசைன் தேவை. ஓகே, ஸோ இப்போ எங்கே என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது கிராஃபிக் டிசைன். ஸோ உங்களுக்கான ஜாப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஹைல இருக்கிற டைம். ஓகே, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கிராஃபிக் டிசைன் படிச்சிருக்கேன்,
எனக்கு வந்துட்டு ஒர்க் இல்லை, ஓகே எனக்கு ஒர்க் இல்லை, நான் ஜஸ்ட் தேடிட்டு இருக்கேன், அப்படி 5 வருஷம் அந்த மாதிரி போயிட்டு எனக்கு ஓடஸ் வருது இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணோம்னாலே நமக்கு வாரது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேசிக் அதாவது ப்ரொஃபஷனலா உங்களை கைட் பண்ணி கொண்டு போகக்கூடிய இடத்துல நீங்க ஜாயின் ஆகி நீங்க ஒரு கோர்ஸ் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க ஒரு கோர்ஸ்ல ஹாஃப் போக தேவையில்லை. ஓகே, ஒரு கோர்ஸ்ல பாதி போறதுக்கு முதலே நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அந்த விஷயங்கள் மெயினா கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுட்டா அதை வச்சு சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம படிச்சதெல்லாம் வச்சு நம்ம டிசைன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி டாப் லெவல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும் இந்த கிராஃபிக் டிசைன்ல. ஸோ இது நீங்க செல்ஃப் ஏர்னிங். ஓகே, அதே மாதிரி வந்து நீங்க இண்டஸ்ட்ரியிலையும் போயிட்டு ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எப்படி ஏர்னிங்ஸ் இருக்குங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, பிராண்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிராண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சிக்னேச்சர், கோகா கோலா, ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அவங்களுக்கான பிராண்டிங். ஓகே, அவங்களுக்கான பிராண்டிங் இப்போ அவங்களுக்கு தேவை. இப்போ நீங்க ஒரு சிக்னேச்சர் அவங்களோட போறீங்க அப்படின்னா அவங்களோட ஷர்ட் பாக்ஸஸ், ஓகே, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க முன்னுக்கு வச்சிருப்பாங்க, ஃபிளெக்ஸ், அவங்களோட பில் போர்ட் முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே டிசைனிங் தான். ஒரு டிசைனர் இல்லாம அதை டிசைன் பண்ணி அவங்க பிரிண்ட் எடுத்து இருக்க முடியாது. ஓகே, அது பிரிண்டா வந்து கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரம் இப்போ கோகா கோலா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டர் வந்துட்டு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கோகா கோலாக்கான போஸ்டர் பார்க்கிங்க அப்படின்னா அது ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பிராண்டிங் சம்பந்தமானது. ஸோ இந்த பிராண்டிங்குக்கான ஐடென்டிட்டி, ஸோ ஒரு லோகோ, அதுக்கான ஒரு பிராண்ட் வந்து புதுசாக கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கான லோகோ, ஸோ அதுக்கான விஷுவல் ஐடென்டிட்டி அப்படிங்கும்போது அவங்களோட விசிட்டிங் கார்டு, அவங்களோட லெட்டர் ஹெட், அவங்களோட கம்பெனி ப்ரொஃபைல், ஸோ இதெல்லாம் ஒரு கம்பெனி ரிலேட்டடான விஷயம். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லாங் டேர்ம் ரன் ஒன்று இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு விஷயம், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ரன் அப்படிங்கும்போது அவங்களோட மெயின்டைன். இப்போ கிராஃபிக் டிசைன்ல ஒவ்வொரு மாசத்துக்கும் சோஷியல் மீடியா அவங்க போஸ்ட் போடுவாங்க, ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான போஸ்டர்ஸ், அதுக்கான வீடியோஸ், ஸோ அந்தந்த மாதிரி அவங்க ஹையர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஹையர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேசுறது கிளியர் இல்லாம இருக்கா? கேக்குதானே கிளியரா? ஓகே, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் வெளியில போயிட்டு அகைன் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிராண்டிங் சம்பந்தமானது. ஓகே, இது ஜஸ்ட் பிராண்டிங் மட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னது. பிராண்டிங் அவங்க கிரியேட் ஆகுறது, அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட் பண்றது, சோஷியல் மீடியாக்கான போஸ்டர்ஸ், அவங்க வெளியில பப்ளிஷ் பண்ற பேனர்ஸ், போஸ்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது வந்து நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் சம்பந்தம், வெப்சைட் சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதுல வந்து டிஜிட்டல் வெப்சைட் டிசைன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்ல நீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்கன்னா அதுல இருக்கிற ஐக்கன், அதுல இருக்கிற கலர்ஸ், அதுல இருக்கிற டெக்ஸ்ட் ஃபொண்டுகள், ஓகே, அதுல அந்த கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கிறவங்க நான் ஒன்ஸ் மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொள்றேன். அப்படி கிளியர் இல்லாம ஏதாவது கொஞ்சம் லீவ் ஆயிட்டு கொஞ்சம் குயிக்கா வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஓப்பன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்பயுமே உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு ரீஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெப் அண்ட் யூஐ. ஓகே, இப்போ நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்க, உங்களோட போன்ல வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் ஆப் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் ஆப்ல வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு அப்டேட்ஸ்லயும் வந்து புது புது விஷயங்கள் உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அதை நீங்க பார்க்கும்போது இப்போ இந்த விஷயத்த போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ ஸ்டோரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு உள்ளு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கான ஒரு ஐக்கன் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா அதை கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு ஓகே இது ஒரு புது அப்டேட் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு டிசைனர் தான் தேவாங்க. அதுக்கு வந்து யூஐ யூஎக்ஸ் அப்படின்ட்டு சொல்றது, யூஐ யூஎக்ஸ் டிசைனர். ஓகே, ஸோ அந்த நம்ம நீங்க யூஸ் பண்ற போன் அதுல எப்படி வந்துட்டு யூஐ, ஓகே, அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் டிசைன் பண்றது, அந்த ஒர்க் இருக்கு. வெப் டிசைனர் ஒர்க் இருக்கு. ஓகே, ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான இமேஜஸ் போடுறது, டெக்ஸ்ட் போடுறது, ஸோ அதுக்கான கலர்ஸ் யூஸ் பண்றது, அந்த விஷயம் எல்லாமே வெப்சைட் டிசைனர் இருக்கு. டிஜிட்டல் டிசைனர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட் யூஐ இந்த சைட்லயுமே இந்த இண்டஸ்ட்ரியுமே தனியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதெல்லாமே அதுல இருக்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு பிறகு ஜஸ்ட் நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன். ஓகே, ஸோ இங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்படியே லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் ஒர்க் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு என்னென்ன ரோல்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, நீங்க என்னென்ன வேலையில வந்து இருப்பீங்க அப்படிங்கிறது. கிராஃபிக் டிசைன் ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு கம்பெனில வந்துட்டு கிராஃபிக் டிசைன் ப்ராஜெக்ட் மேனேஜர், அவங்க நிறைய கிராஃபிக் டிசைன் ப்ராஜெக்ட் செய்வாங்க, அதுக்கான ஒரு மேனேஜர். ஸோ நீங்க இப்ப அந்த ரோல்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க இப்ப உங்களுக்கு கீழே இருக்கிற கிராஃபிக் டிசைனர்ஸ் கொண்டு வர டிசைன்ஸ் வந்து நீங்க தான் அப்ரூவல் பண்ணணும். ஸோ அதை பார்த்து கரெக்டா இருக்கா, சொல்ல வந்த விஷயம் ப்ரொஃபஷனலா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அப்ரூவல் பண்றது. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உங்கள்கிட்ட வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் இப்ப யாருக்கு செய்வாங்க, யாருக்கு கொடுப்பா, அது எல்லாமே மேனேஜ் பண்றது இந்த
ப்ராஜெக்ட் மேனேஜர், இமெயில் மார்க்கெட்டிங் டிசைனர். ஓகே, இது வந்துட்டு ப்ரொஃபஷனலா கொண்டு போறது இந்த இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க வந்துட்டு சோசியல் மீடியா, எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிசினஸ் மேன், ஓகே, ஒரு பிசினஸ் மேன், இப்ப ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஸோ அந்த மாதிரி அந்த டாப் இதுல இருக்கிறவங்க வந்து இப்ப அதுல எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லிங்க்டின். ஓகே, இப்ப அவங்களோட கம்பெனிக்கு தேவையான ஆட்களை வந்துட்டு சேர்க்கறதுக்கு லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. இமெயில், நிறைய மெயில்ஸ் அனுப்புவாங்க ஆட்களுக்கு, ஸோ இமெயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்றது, மெயில் அனுப்பும் போது மெயில்ல வந்துட்டு அது இமெயில் மார்க்கெட்டிங், அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, அதுக்கான ஒரு டிசைனிங் ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை டிசைன் பண்ணி மெயில்ல சென்ட் பண்ணுவாங்க, அவங்களை கவர் பண்றது. ஸோ அப்படியும் ஒரு ஒர்க் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒர்க் வந்திருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங், வெப் டிசைன் எக்ஸ்பர்ட். ஓகே, வீடியோ கேம் டிசைனர், வீடியோ கேம்ஸ், அதுல வர கேரக்டர்ஸ், அதுல வர அந்த என்வாயன்மெண்ட், முன்னுக்கு நீங்க ஒரு கேமுக்குள்ள என்டர் பண்ணும்போது அதுல இருக்க அந்த யூஐ, அதெல்லாம் டிசைன் பண்றது. ப்ராடக்ட் பேக்கேஜ், இப்ப நீங்க இப்ப டெய்லி வந்துட்டு எத்தனை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, டெய்லி நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட், சாப்பாடு, மத்த நீங்க எக்ஸசரிஸ், ஸோ அந்த மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, அதுல பேக்கேஜிங், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பெக் இருக்கு, ஒவ்வொரு கவர் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதெல்லாம் ஒரு டிசைனர் டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி புக்ஸ், நீங்க டெய்லி பாக்குற புக்ஸ், இப்ப புக்ஸ் குறைஞ்சிட்டு வருது, பட் புக்ஸ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புக்ஸுக்கான புக் டிசைன் பண்றது, புக்ஸுக்கான கவர்ஸ் டிசைன் பண்றது. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர், 3D இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, 3D ஆன விஷயங்கள் நீங்க பாக்குறது. ஸோ யூஐ யூஎக்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஐ யூஎக்ஸ். ஓகே, மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ இப்போ நீங்க நல்லா வந்து நீங்க இப்போ கிராஃபிக் டிசைன்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்குன்னா லெக்சர், டீச்சர். ஸோ கீழே பாருங்க, ஃபேஷன் டிசைனர். நீங்க இப்போ நான் போட்டிருக்கிற ஷர்ட்ல இருந்து இப்போ நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுல டிசைன்ஸ் எதுவுமே இல்லை, பிளைன் ஷர்ட் தான், பட் இதுக்கான கலர் ஒரு டிசைனருக்கு வந்து போயிருக்கு. இப்போ நீங்க ஒரு ஷர்ட் வந்து போட்டிருக்கீங்க, அதுக்கான பேட்டர்ன் அது ஒரு டிசைனர் இருந்து போயிட்டு. ஸோ இதுதான் கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த சைட் பார்த்தாலும், நீங்க இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நீங்க வாங்கியிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்கின இடத்துக்கும் கிராஃபிக் டிசைனர் பங்களிப்பு இருக்கு. ஸோ அதுதான் இந்த கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரி. வேர்ல்டு ஃபுல்லாவே எல்லா இடத்துலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காணப்படுது. இதை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஒர்க் கிடைக்கும். இது தெரியாதவங்க, ஓகே, இவ்வளவு இருக்கு, இந்த விஷயம் எல்லாமே கிராஃபிக் டிசைன் மூலமா தான் வருது அப்படின்னு தெரியாதவங்க ஒரு விஷயத்தை மட்டும், ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம், இப்ப சோசியல் மீடியா போஸ்டர் செய்யறது. ஸோ அவங்க சோசியல் மீடியா போஸ்டர் நான் செஞ்சு கொடுக்க போறேன், ஃபைவர்ல போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓடஸ் வராது. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவுதையும் சேர்த்து கவர் பண்ணினோம் அப்படின்னா நமக்கான ஏர்னிங்ஸ், நமக்கான ஒர்க் வந்துட்டு கேரண்டீடா இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் செய்யலாம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ், ஒவ்வொரு இடத்துல ஒர்க் கொடுக்குறவங்களும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. இப்ப வெளியில இருந்து இப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு 2 போஸ்ட் போடுறாங்க, 3 போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர் அவங்கள்ட்ட தேவையில்லை. அவங்க வந்துட்டு ஒரு ஹயர் பண்ணுவாங்க. ஓகே, யாரையாவது ஹயர் பண்ணி அவங்க வந்து அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அதை ஹயர் பண்ணுமே ஃப்ரீலான்சிங், உங்களுக்கு இவ்வளவு தரேன், எனக்கு மாசத்துக்கு 2 போஸ்ட் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு வெளியில இருந்து யாரையாவது இருப்பாங்க. அப்படி இல்ல, டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு போஸ்ட் போற கம்பெனிஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு கிராஃபிக் டிசைனர் கூட்டிட்டு வந்து வச்சு மந்த்லி சேலரி கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ ஃபாரின் நீங்க போறீங்க அப்படின்னாலும் ஃபாரின்ல எல்லாமே நல்ல ஹை அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நீங்க 1 இயர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஹை ரேஞ்சில் வந்து பே பண்றவங்க இருக்காங்க. ஸோ நான் சேலரிஸ் காட்டுறேன், இதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் காட்டுறேன். ஸோ அதுல உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பே பண்ற அளவுக்கும் விஷயங்கள் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அந்த அவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா இல்ல. ப்ரொஃபஷனலா செய்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கீ ஒன்று இருக்கு. ஓகே, போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுல எத்தனை பேருக்கு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வேர்ட் தெரியும்? ஜஸ்ட் நீங்க போர்ட்ஃபோலியோ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல போர்ட்ஃபோலியோங்கிற வேர்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். 1 2 ஓகே 3. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வேர்ட் மட்டும் தெரிஞ்சவங்க. ஓகே, ஒரு 187 பேர்ல ஓகே ஒரு 10%க்கும் குறையலாம், ஒரு 16. ஓகே 16 18. ஓகே, ஒரு 18 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ ஒரு இப்ப 190 பேர் இருக்கீங்க, அது 10 பேர். ஓகே, ஹேண்ட் ரைஸ் எடுத்து விடுங்க. 10%க்கும் குறைய பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும், போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற விஷயம். இது வந்து ஒரு கிராஃபிக் டிசைனருக்கான கீ. ஒரு ஒர்க்கை நீங்க எடுக்கிறதுக்கு ஒரு கிராஃபிக் டிசைனருக்கான கீ. ஸோ மற்ற நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அப்படிங்கும் போது அந்த சிவி அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற விஷயம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூடும்.
ஸோ அதை வந்து நீங்களே ஓனா கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கோர்சஸ்ல எல்லாமே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதை அது நம்ம பண்ற போற டிசைன், இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி நீங்க செய்ய போற டிசைன்ஸ் எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோல போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்ம பண்றது எல்லாமே நல்ல ஹை எண்ட் போஸ்டர்ஸ், ஓகே, நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரொஃபஷனலான போஸ்டர்ஸ் தான் பண்ணுவோம். அப்பதான் நம்மளே ப்ரொஃபஷனலா மாறுவோம். இப்பதான் நான் வந்திருக்கேன், ஜஸ்ட் நான் நார்மலா செய்யறேன், அதெல்லாமே இல்லை. செய்யறது எல்லாமே ப்ரொஃபஷனலா செய்வோம். அப்ப நீங்க அந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற ரீச்சை வந்துட்டு குயிக்காவே ரீச் பண்ணிக்கொள்வீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது சிவி, அந்த அதாவது ஒரு டிஜிட்டல் டிசைனருக்கான ஒரு சிவி. ஸோ அது எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணோம்னா நமக்கான ஒர்க் வந்துட்டு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதை காட்டினோம் அப்படின்னாலே நம்மளை வந்து ஹையர் பண்ணி கொள்வாங்க ஈஸியா. ஓகே, ஸோ இதுக்கு பிறகு ஹவு மச் யூ கேன் ஏர்ன், இது நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின். ஓகே, நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின். நம்ம இப்போ கிராஃபிக் டிசைன்ல போனா ஏர்ன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இருக்கும். ஏர்ன் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஏர்ன் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ இது வந்து ஓகே, ஸோ இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க 2024. ஓகே, இங்க கீழே பாருங்க, இந்த 2வது இமேஜ்ல பாருங்க, கீழே அப்டேட் பண்ணிருக்காங்க 2024 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அப்டேட் பண்ணது. ஓகே, ஒரு சர்வேல இருந்து, ஒபிஷியலான ஒரு சர்வேல இருந்து நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் எவரேஜ் சாலரி போறீங்களே. ஓகே, போறீங்களே, ஸோ நீங்க அதை கம்பேர் பண்ணிட்டு இது அவங்களுக்கே அவ்வளவு இருக்குங்கும் போது நம்ம வந்து எவ்வளவு இதுல ஒரு மினிமமான அமௌண்ட் இருந்தாலும், ஓகே, இதுல ஒரு 50% இருந்தாலும் அது நமக்கு ஹை ரேஞ்ச் தான். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, ஒரு எவரேஜான, இதை ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு எவரேஜான சேலரி ஒரு இயருக்கு வந்துட்டு எவரேஜான சேலரி வந்து $51,000. ஓகே, நாட் 51,000 நம்ம ஸ்ரீலங்கன் ருபீஸ் இல்ல, $51,000 ஒரு ஹை எண்ட், ஓகே, நல்ல ப்ரொஃபஷனல், நல்ல டாப் ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு கிராஃபிக் டிசைனர் எடுக்கிறது. ஓகே, ஸோ அதை விட கொஞ்சம் குறைய எடுக்கிறோம்னா ஒரு $10,000 அப்படின்னாலும் எவ்வளவு கணக்கு வரப்போகுது? பேசிக்கா போற ஆளுக்கு ஒரு $10,000 இயருக்கு கிடைக்கும் போது எவ்வளவு வரப்போகுது? இது வந்துட்டு ஒரு ஒர்க்ல. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு ஒர்க்ல, ஒரு கம்பெனி ஒரு ஒர்க்ல கொடுக்குற சேலரி. ஸோ இந்த சைட் பாருங்க, எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அமௌண்ட் பேசிக் சேலரி. ஓகே, $39,000 இருந்து $71,000 வரைக்கும் பேசிக் சேலரி எடுக்கிறாங்க. போனஸ், ஓகே, இப்ப ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் போனஸ் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம ஒர்க் பண்றதை பொறுத்து போனஸ் கொடுப்பாங்க. ஸோ போனஸ் எவ்வளவு எடுக்காங்கன்னு பாருங்க. ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது நீங்க ஒரு டீம் அப் பண்றது, ஒரு 4-5 கிராஃபிக் டிசைனர் கூட டீம் அப் பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்குள்ள டிவைட் பண்ணி நீங்க வந்துட்டு செய்யறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வர அமௌண்ட். ஸோ அதே மாதிரி கமிஷன். ஓகே, கமிஷன்ஸ் அப்படிங்கும்போது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இன்னும் ஒருத்தருக்கு கொடுக்குறது. ஓகே, உங்களுக்கு நிறைய டீம்ஸை வச்சுட்டு இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுத்து, இப்போ நான் மேலுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் உங்களுக்குள்ள நீங்க பிரிச்சு அந்த ப்ராஜெக்ட் செய்யறது. கமிஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒன்றை வச்சுட்டு, ஓகே, நீங்க ஒரு 4-5 கிராஃபிக் டிசைனர் உங்களுக்கு கீழே வச்சுட்டு அவங்களுக்கு, ஓகே, யூ கான், ஓகே, ஸ்க்ரீன் வந்து ஷேர் விசிபிள் இல்லைங்க, கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி கொள்றேன். ஓகே, இப்போ விசிபிளா இருக்கா ஸ்க்ரீன்? ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இந்த கமிஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டிசைனர்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று வரும். ஸோ அந்த கமிஷன் டோட்டல் அமௌண்ட் இது எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு வருது அப்படிங்கிறது தான் இந்த கிராஃப் உங்களுக்கு சொல்ற விஷயம். ஓகே, இது எல்லாமே ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கிராஃபிக் டிசைனர். ஓகே, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுதான் டாப் ரேஞ்ச். இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு கிராஃபிக் டிசைனர் எவ்வளவு ஏர்ன் பண்றாரு அப்படிங்கிறத ஷோ பண்ணலாம். ஓகே, பட் நீங்க ஸ்ரீலங்காவுக்குள்ளே இருப்பீங்க, ஒரு ஹை அண்ட் டிசைனர் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்குள்ளதான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து ஃபாரின்ல வந்து இந்த அளவுக்கு பே பண்றாங்க. ஸோ நீங்க ஃபாரின் போய் தான் ஒர்க் பண்ணணுமாடா அப்படி இல்லை, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஃபைவர் இருக்கு, அப்வொர்க் இருக்கு, ஃப்ரீலான்சர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதை ஜஸ்ட் அந்த ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம கொஞ்சம் மல்டிபிளா ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சு அதுக்கான ஓடர்ஸ் வரும். ஓடர்ஸ் வர நம்ம ரேட்டிங் கூடும். ரேட்டிங் கூட நமக்கான ப்ராஃபிட் வந்துட்டு கூடிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஃபாரின் போய் ஒர்க் பண்ண தேவையில்ல, நீங்க இங்க இருந்துட்டு இந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு அந்த உங்களோட என்ட்ரி லெவல் இது வந்துட்டு ஃபாரின்ல தான். ஓகேவா, என்ட்ரி லெவல் ஜாயின் பண்றவங்களுக்கு எவ்வளவு சேலரி, ஒரு வருஷத்துல இருந்து ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு, ஓகே, அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துல இருந்து 19 வருஷம், ஒரு 20 வருஷம் கிராஃபிக் டிசைனர் இருந்தவருக்கு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே இங்க சார்ட்டர்ல இருக்கு. பட் இப்ப வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது குறைவு.
ஏன்னா அந்த காலத்துல இருந்த ஒரு கிராஃபிக் டிசைனர் இப்ப போயிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த ட்ரெண்டிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், இந்த ட்ரெண்டிங்க்கு வர மாட்டார். ஓகே, ஸோ நம்ம என்டர் ஆகும் போதே அந்த ப்ரொஃபஷனலான ஒரு போர்ட்போலியோட என்டர் ஆனோம்னா நம்ம ஒரு இந்த 5 இயர் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத நம்ம வந்துட்டு ரீச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ட்ரி லெவலுக்கானது. ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா எடிஷனலா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே, ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்கும்போது நமக்கு வந்துட்டு எடிஷனலா வேற ஏதாவது ஸ்கில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஸோ இப்போ நீங்க கிராஃபிக் டிசைனரா இருக்கீங்க, ஒரு பிளெண்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சிச்சுன்னா 72% உங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்டாவது 3D பேஸ் பண்ணி செய்யற ஒர்க். ஸோ 3D ஒர்க் செய்ய வேண்டியவங்க எல்லாமே நமக்கு ஓடஸ் எடுத்துக்கொள்ளலாம், 3D ஒர்க் செய்ய வேண்டிய ஓடஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி 3D அனிமேஷன், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கிறது புக் பப்ளிஷ் பண்றது. ஓகே, புக் டிசைன் பண்றது, புக் கவர்ஸ் டிசைன் பண்றது, அதுக்கான பப்ளிஷிங் ஒர்க். ஓகே, ஸோ அது எல்லாமே இருக்கு. ஸ்கெட்ச் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஹேண்டால, ஓகே, அந்த டிராவிங் ஸ்கில் இருக்கிறவங்க அந்த ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ ஸ்கெட்ச் பண்றவங்களுக்கு அந்த கார்ட்டூன்ஸ் ட்ரா பண்றது, கொமிக்ஸ் கேரக்டர்ஸ் ட்ரா பண்றது, ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தெரிஞ்சா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கிராஃபிக் டிசைனுக்கான கோர்ஸ்க்கு வந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த கிராஃபிக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லைட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்க கிராஃபிக் டிசைன் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லைட்ஸ் போட்டு போற இடம்டா ஓகே, இவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் கூட வந்துட்டு ஒரு டிசைனிங்கை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செய்ய ப்ரொவைட் பண்ணல. ஸோ இவங்க எங்க நமக்கு அந்த கிராஃபிக் டிசைன் ப்ரொவைட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க ஒட்டவா போயிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனலான இடங்கள் இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ அதில் அந்த விஷயங்கள் எல்லாமே போட்டு கம்பெனி மற்ற மெம்பர்ஸுக்கு வந்துட்டு பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் பண்ணுவாங்க, ஓகே, ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் டிசைன் பண்றது, ஸோ அதெல்லாமே இருக்கு. ஸோ நம்ம கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் டிசைன்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் அந்த பவர் பாயிண்ட்ல போட்டு நம்ம இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அது தெரிஞ்சிருந்தா பீப்புள் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ் பண்றது, இப்போ நீங்க ஒரு 4-5 பேர் உங்களுக்கு மேனேஜ் பண்ற ஸ்கில் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோல்ல நீங்க இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 30% ஒரு 13% உங்களுக்கு வந்துட்டு கூடுதலா இருக்கும் உங்களோட ஏர்னிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் சப்மிட் பண்றது. ஸோ அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொபோசல் கொடுப்பாங்க, நான் இந்த ஒர்க்கை செஞ்சு தருவேன் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரொஃபஷனலான விஷயங்கள். ஸோ அதை நீங்க போக போக ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பத்தின விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த ப்ரொபோசல் மேக் பண்ண தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது. ஓகே, ஸோ ஹேஷ்டேக் போடுவோம். ஸோ அந்த ஹேஷ்டேக் போடுறது, அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சதா நம்மளோட கிராஃபிக் டிசைனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இதுல இருக்கிற விஷயம். ஓகேவா, ஸோ இதுக்கு பிறகு கிராஃபிக் டிசைன் எலிமெண்ட். ஸோ இதை பத்தி நான் பெருசா பேச விரும்பல, இதெல்லாமே இருந்தா நம்மளோட டிசைன் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இன்னும் என்ஹான்சிங்கா இருக்கும். ஓகே, ஸோ கலர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஷேப்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், டைப்போகிராஃபி நம்ம போடுற டெக்ஸ்ட் அந்த விஷயம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்பேசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ப்ரொஃபஷனலா அந்த டிசைனை வந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இங்கேயும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அலைன்மெண்ட், கம்போசிஷன். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாவே பார்ப்போம். ஓகே, ப்ராக்டிக்கலா நம்ம டிப்ளமா அந்த கோர்சஸ் ஃபாலோ பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிப்ளமா அப்படிங்கிற ரேஞ்சை கவர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் தியரியா இருக்கு, அதை நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம், இது எங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு மேல போட்ட விஷயங்கள் உங்களுக்கு விளங்காம இருக்கும் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கீழே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வெரைட்டி இருக்கு. ஒரு டிசைன்ஸ் பண்ணும்போது ஒரு கலர் 2 கலர் இல்லாம நம்ம அதுக்கு ரிலேட்டட் ஆனது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தியரி ஒன்று இருக்கு, கலர் தியரின்னு சொல்லுவோம், அதெல்லாமே பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ பேலன்சிங். ஸோ இது வந்து டிசைன் ப்ராசஸ். இப்போ ஒரு டிசைன்ஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோவில் தான் நாங்கள் உங்களை டிசைன் பண்றது கைட் பண்ணுவோம். ஓகே, ஒரு டிசைன்ஸ் பண்ண எடுத்த உடனே நம்ம டிசைன்ஸ் பண்றது இல்லை, இவ்வளவு ப்ராசஸ்ல போய் தான் நம்ம வந்து அதுக்கான கைட் வந்துட்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இது கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் டூல்ஸ். ஓகே, இது வந்து கிராஃபிக் டிசைன் டூல்ஸ். இதுல வந்துட்டு நம்ம அதாவது டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். ஓகே, அதான் டூல்ஸ் சொல்றது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இங்க விசிபிள் பண்ணிருக்கோம். ஸோ இங்க போட்டோஷாப் யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ற போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஸோ இது யூஸ்வலா யூஸ் பண்ற பெயிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து எஃபினிட்டி டிசைனர் சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸெல், ஸோ அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ எக்ஸெல்லையும் கிராஃபிக் டிசைன் செய்யலாம் அப்படின்னு கேட்டா ஒரு சில விஷயங்களுக்கு எக்ஸெல்ல யூஸ் பண்ணலாம். கிராஃப் விஷயங்கள், ஈக்குவேஷன் சம்பந்தமான ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண போறோம்னா அதுகளுக்கு நம்ம அங்க இருந்து இங்க கொலாபரேட் பண்ணுவோம். ஓகே, நாட் ஓன்லி இப்போ போட்டோஷாப் மட்டும் தான் டிசைன் பண்றது இல்லை, கொலாபரேட்டிவ் பண்ணி இப்போ வேர்ட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்றது, எக்ஸெல்ல இருக்கிற அந்த கிராஃப்ஸ் நம்ம டிசைன்ஸ்ல யூஸ் பண்றது. அந்த மாதிரி கொஞ்சம் இன்னொரு சாஃப்ட்வேர் கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி தான்
நம்மளோட டிசைன்ஸ்களை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொள்ளுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன், ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு டிசைன் உண்டு, எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்த விஷயத்துல ஏதாவது கொஸ்டின் ஏதாவது இருந்தா இப்போ கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க நம்ம பார்த்த விஷயங்களே ஏதாவது கேள்வியில் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஃபாஸ்டா ஒரு டிசைன் ஒன்றை ஷோ பண்றேன். ஓகே, ஒரு டிசைன் வந்து பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரொஃபஷனலா ஒரு டிசைன், ஓகே, அந்த ப்ரொஃபஷனல் டிசைன் வந்துட்டு எப்படி குயிக்கா பண்றது அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு டிசைன்ல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, ஆஃப்ரித் எனி கொஸ்டின்? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின் இருந்தா ஏதாவது கேட்டுக்கொள்ளலாம். இல்ல செட்ல போட்டாலும் நான் பார்த்துக்கொள்வேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறவங்க கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். ஸோ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி கொள்றேன். ஸோ அது வரைக்கும் கேட்டுக்கொள்ளலாம். ஹவு டு கெட் ஐடியாஸ்? ஹவு டு கெட் ஐடியாஸ் அப்படின்னா அதுவுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஹவு டு ஐடியாஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஸோ அது ஐடியாஸ் கிரியேட் பண்றது நார்மலான விஷயங்கள்ல இருந்து ஐடியாஸ் எடுக்கலாம், ப்ரொஃபஷனலான விஷயங்கள்ல ஐடியாஸ் எடுக்கலாம். ஸோ எங்கெங்க இருந்து ஐடியாஸ் எடுக்கிறங்கிற விஷயம் எல்லாமே நம்ம கொண்டு வருவோம். ஓகே, ஸோ அதெல்லாமே பார்ப்போம். இதுல வந்துட்டு நம்ம அதை பார்த்துக்கொள்ளும். ஸோ ரெஃபரன்சிங், அது நிறைய விஷயம் இருக்கு. ஐடியாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்மளே நம்மளோட டிசைன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி எடுக்கிறது, அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா செய்யறவங்களோட டிசைன்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது மூலமா நம்ம ஐடியாஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஓகே, ஓகே, வேற யாருமே கொஸ்டின் ஒன்றும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நான் எகெயின் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கொள்றேன். எப்படி ஜொப் எடுக்கிற அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி. ஜொப் எடுக்கிற எப்படிங்கிறது அதுக்கேற்ற ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 எனக்கு, ஓகே, நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வாரது, பட் நான் யூஸ் பண்றது இல்லாத 10-15 சொல்லி டெய்லி கிராஃபிக் டிசைனர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, கிராஃபிக் டிசைனர் ஒர்க் இருக்கு அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எடுக்காம நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்க செல்ஃப் ஜாப் பண்ணலாம். நீங்க செல்ஃபாவே வந்துட்டு கிராஃபிக் டிசைனிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு சவாலே இல்லை. நம்ம அதை சிம்பிளா ஈஸியாவே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதை கடைசியில் வந்து நம்ம அதுக்கான கைடன்ஸ் வந்துட்டு பண்ணுவோம். ஓகே, பை வாய்ஸ் வந்துட்டு விட்டு பிரேக் ஆகி கேட்குதுன்னா ஐ கெஸ் உங்களோட அந்த இதுல வந்துட்டு இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், டெஃபினெட்லி கிராஃபிக் டிசைன்ல இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் வந்து நம்ம வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, ஓகே, கேர்ள்ஸா இருக்கீங்க, நீங்க வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண இயலாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வீட்டுல இருந்து நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வீட்டுல இருந்து கேர்ள்ஸ், ஓகே, கேர்ள்ஸ் கூட வீட்டுல இருந்து டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ வீட்டுல இருந்து செய்யறது அப்படிங்கிறது நம்ம ஒர்க் இடத்துக்கு தான் போய் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒர்க்ஸ் எடுக்கிறவங்க, இப்போ ஒரு கம்பெனி உங்களை ஒர்க் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க 2 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, ஆன் சைட், ரிமோட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ரிமோட் அப்படிங்கிறது அவங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்றது. ஸோ அந்த மாதிரியும் அவங்களுக்கு டிசைனர்ஸ் தேவை. ஸோ ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற டிசைனர்ஸ் லோட்ல இருக்கும்போது, நிறைய ஒர்க் இருந்து லோட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ரிமோட்ல இருக்கிறவங்களே டக்குனு வேலையை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிச்சு செய்யறதுக்கெல்லாம் ரிமோட்லயுமே ஒர்க் பண்றதுக்கான விஷயம் இருக்கு. கோர்ஸ் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ டிப்ளமா லெவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 5-6 மந்த் வந்துட்டு கவர் ஆகும். ஸோ 6 மந்த் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபிக் டிசைன்ஸ் வச்சு இருந்து உங்களுக்கு அந்த 6 மந்த்தையும் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு குயிக்கா வந்துட்டு கவர் பண்ணி உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் சேர்த்து உங்களை கிளியர் பண்ணி முடிக்கலுமோ அந்த அளவுக்கு உங்களை அதை வந்து கிளியர் பண்ணும். ஸோ டிசைன்ஸ் வந்துட்டு ப்ராக்டிகலா தான் மேக்ஸிமம் செய்வோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா அடிஷனல் டாஸ்க் இருக்கும். ஸோ நீங்க எதுல பெர்ஃபெக்டா இருக்கீங்க, நான் இவ்வளவு ஷோ பண்ணேன் தானே, ஸோ இவ்வளவு விஷயத்திலையும் ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இதுல எந்த விஷயத்துல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, உங்களோட டிசைன்ஸ் வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுல வந்து உங்களுக்கான டாஸ்க், ஸோ அதுல வந்துட்டு உங்களை டெவலப் பண்றது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஓகே, நீங்க மொபைல் யூஸ் பண்ணி கிராஃபிக் டிசைன் செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யலாம். பட் அதுக்கு முதல் இந்த பிசிலயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ ப்ரொஃபஷனலா செய்ய தெரிஞ்சிருந்தா அந்த ஐடியாஸை நீங்க மொபைல்ல அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் மொபைல்ல ப்ரொஃபஷனலா செய்யறதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கு அந்த நாலேஜ் வேணும். ஓகே, போன்ல செய்யறமா பிசில செய்யறமா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஸோ போன்ல இல்லாத ஒரு சில ஃபியூச்சர்ஸ் பிசில இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பட்
அதுகள் இல்லாம செய்யக்கூடிய போஸ்டர்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது அந்த ப்ரொஃபஷனலான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா நம்ம அதை செஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு இன்னும் வேற உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். நீங்க வந்துட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு நம்மளோட அட்மின் சைட்ல இருப்பாங்க. ஸோ ஸ்டடிஸ் ஜிஎம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்க அவங்க மூலமா அது லாஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல சொல்லுவாங்க. நீங்க அதை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நீங்க ஸ்ரீலங்காவில இருந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல இது வந்து இயர்ஸ் கணக்குல கொண்டு போற கோர்சஸ் இல்ல. ஓகே, சோ இயர்ஸ் கணக்குல இருந்து நீங்க வந்துட்டு அந்த டைம்ஸை வந்துட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ப்ரொஃபஷனலா உங்களுக்கான விஷயங்கள் எவ்வளவுக்குள்ள கவர் பண்ணிடுமோ அவ்வளவுக்குள்ள இது வந்து கவர் பண்ணணும். மினிமம் வந்துட்டு 6 months. ஸோ அதுக்கு முதலே உங்களோட இது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணி உங்களை குயிக்கா வந்துட்டு உங்களை குயிக்கா வந்துட்டு உங்களுக்கான அந்த விஷயங்களை நாங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கொள்றேன் அகைன் வந்து. ஓகே, ஸோ இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு யூசுவலான போஸ்டர் இல்ல. ஓகே, நீங்க வந்து கிராஃபிக் டிசைனை வந்து உங்களோட மெயின் கெரியரா வச்சிருக்காம நீங்க ஒரு கோடிங் செய்றீங்க, இல்லாட்டி ஒரு வெப் டெவலப்மெண்ட் செய்றீங்க அப்படிங்கும்போது சைடா இதை வச்சுக்கலாம். ஓகே, உங்களோட தேவைக்காக நீங்க இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து சைடா வந்துட்டு இந்த கிராஃபிக் டிசைனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நிறைய பேர் ஸ்டடி பண்றவங்க நிறைய பேர் கூட இதை வந்துட்டு சைட்டா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நானுமே வந்து நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் நிறைய இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இல்ல உங்களுக்கு இந்த கிராஸ் டைம் எல்லாமே வந்து நைட்ல வீக்கெண்ட்ஸ்ல ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து சொல்லிக் கொள்வாங்க. ஸோ கோர்சஸ் சம்பந்தமான விஷயங்களை லாஸ்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நான் இந்த டிசைன் விஷயத்தை கொஞ்சம் குயிக்கா வந்து பார்த்து கொடுப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் டிசைனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் டிசைன் இல்லை. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டு ஒரு சில ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ள செஞ்ச ஒரு டிசைன். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இதை பார்த்து எனக்கு இப்போ செட்ல போடுங்க இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது இந்த டிசைன் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் குயிக்கா போடுங்க ஒரு செட்ல. நீங்க பார்ட் டைமா ஹோம்ல இருந்து நீங்க இதை வந்து செய்யலாம். அட்வான்ஸ் லெவல். ஓகே, அட்வான்ஸ் லெவலா எப்படி நம்ம யூஸ் பண்றது சிம்பிளா அட்வான்ஸ் லெவலா வந்துட்டு பார்ப்போம். 1 hour 30 minutes. ஓகே, ஸோ நல்லா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதா 30 minutes. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதை வந்துட்டு இப்போ டைம் வந்துட்டு 8:54. ஸோ நான் 55க்கு ஸ்டார்ட் பண்றேன். 8க்குள்ள நான் இதை உங்களுக்கு 9க்குள்ள வந்து நான் இதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இல்ல நான் இதுக்கு முதல் செய்யல, நான் உங்களுக்கு ஸ்கிராட்ச்ல இருந்து உங்களுக்கு இதை கிரியேட் பண்ணி தான் காட்டுவேன். ஓகே, ஓகே, ஸோ நான் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை உங்களோட பிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான என்னென்ன வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் கைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். சோசியல் மீடியா போஸ்ட் செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா பிரிண்ட் எடுக்கும்போது சோசியல் மீடியாவில் கொடுத்தீங்கன்னா சம்டைம் கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, சைஸ் மிஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஸோ அதால வந்து இது அதுக்கான விஷயம் இருக்கு. ஸோ அதில் தான் செய்வோம். ஸோ இதுக்கு டிஃபால்ட்டா யூஸ் பண்ற சைஸ் வந்துட்டு 1080 பிக்சல். ஓகே, என்னென்ன யூனிட் இருக்கு அது எல்லாத்தையுமே டீடைல்டா ஓகே ஷார்ட்டா டீடைல்டா வந்துட்டு நம்ம கிளாஸஸ்ல பார்த்துக்கொள்ளும். ஸோ 72 பிக்சல். ஸோ 150. ஸோ எல்லாருமே யூஸ்வலா 72 யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து 150 யூஸ் பண்றோம். ஓகே, ரிசோல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்துட்டு 150 யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அது ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ கலர் மோட். ஓகே, ஒரு சோசியல் மீடியா போஸ்டர் செய்யணும் அப்படின்னா கலர் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணோம்னா CRGB. ஸோ இது அந்த கலர் பேர்ல பார்ப்போம் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அதை எதுக்கு எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, RGB அப்படிங்கிற ஒரு 3 லேட்டஸ்ட் தான். RGB ரெட் கிரீன் ப்ளூ. ஸோ இந்த கலர் மோட் வந்து இருக்கு. அந்த கலர் மோட வந்து நம்ம சோசியல் மீடியா போஸ்டர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எனக்கான டாக்குமெண்ட் முடிஞ்சு. ஸோ இப்போ நான் டாக்குமெண்ட்டுக்குள்ள வந்துட்டேன். ஓகே, ஸோ இதுதான் எனக்கான டாக்குமெண்ட். ஸோ இப்போ சிம்பிள் இதுக்கு தேவையான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ண போற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜஸ் தான். ஸோ இந்த ஒரு டொமேட்டோட இமேஜ். ஸோ இந்த ஸ்லைஸ் இமேஜ் உண்டு. ஸோ அது கூட இந்த ஸ்லைஸ் இமேஜ். ஸோ அது கூட சேர்த்து இந்த நூடுல்ஸ். ஸோ அதில் இமேஜ் உண்டு. ஸோ கூட ஒரு டெக்ஸ்சர் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ ஓகே, எனக்கு ஒரு பேப்பர் டெக்ஸ்சர் வந்து தேவைப்படுது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து இப்போ நான் நம்ம டிசைன் வந்து இங்கே இருக்கு.
ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்துருக்கு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு போவோம். ஓகே, ஃப்ரம் த பேக்ரவுண்ட் நம்ம லேயரா பிரிக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கொண்டு போவோம். ஸோ இங்க பேக்ரவுண்ட் ஒன்று தேவை. ஸோ இதுல வந்துட்டு 2 கலர். ஓகே, நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளுக்கு கொஞ்சம் லைட் ரெட்டும் வெளியில கொஞ்சம் டார்க் ரெட் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு டபுள் கலர்னு சொல்லுவோம். ஸோ இந்த டபுள் கலருக்கு நேம் வந்துட்டு கிரேடியன்ட். ஓகே, இதை வந்துட்டு கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரேடியன்ட்ஸ் போட்டுக்கொள்றோம் இப்போதைக்கு குவிக்கா. ஸோ ஆல்ரெடி செட் பண்ண கிரேடியன்ட் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கொள்றோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கலர் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிற மாதிரி. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ உள்ள இருக்கிற அந்த ஷேப். ஸோ இதுல ஒரு ஷேப் கொண்டு போட வேண்டியிருக்கும். ஸோ ஷேப்பை போட்டுக்கொள்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் கொண்டு வந்த அந்த நூடுல்ஸ் இமேஜ். ஓகே, ஸோ இப்போ again போயிட்டு பார்க்குறேன். ஓகே, அது ஒரு yellowish கலர்ல இருக்கு. ஸோ ஓகே, yellowish கலர். இதுக்கு முதல்ல நான் செய்யலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த போஸ்டர் வந்துட்டு இப்போதைக்கு செய்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு டொமேட்டோட அந்த இமேஜஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டொமேட்டோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இமேஜ் வந்து இந்த அந்த டொமேட்டோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்ராக இருக்கு. ஓகே, ஸோ இதில் 2 விதமான பிளர் இருக்கு. இங்கே அந்த லீவ்ஸுக்கு வந்துட்டு ஒரு விதமான பிளர் இருக்கு. ஸோ இந்த டொமேட்டோக்கு வந்துட்டு ஒரு விதமான பிளர் இருக்கு. ஸோ அந்த 2 பிளர் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஒரு பிளர் வந்து ஓகே, ஸோ அந்த கொஞ்சம் அசைற மாதிரி இருக்கிற பிளர் வந்துட்டு மோஷன் பிளர். ஓகே, இந்த அசைரா மாதிரி இருக்கிறது மோஷன் பிளர். ஸோ இங்க போயிட்டு மோஷன் பிளர். ஓகே, ஸோ அது எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடத்துல நான் அதை பிளேஸ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு பிறகு இந்த ஸ்லைஸ் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கோஷியன் பிளர். ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பிளர் நேம் வந்துட்டு கோஷியன் பிளர். விண்டோஸ் 7ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா விண்டோஸ் 7ல யூஸ் பண்ணலாம். அதுக்கான வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான வெர்ஷன்ஸை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கோஷியன் பிளர். ஸோ கோஷியன் பிளர். ஸோ அதுக்கு பிறகு அந்த லீவ்ஸ். ஓகே, ஸோ அந்த லீவ்ஸ் வந்து ஓகே எனக்கு இருக்கிற அந்த லீவ்ஸை நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதுக்குமே கொஞ்சம் கோஷியன் பிளர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்க கீழே இருக்கிற மாதிரி இருக்கு லீவ்ஸ். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெர்ஷன் வந்து 2025 லேட்டஸ்ட் வெர்ஷன். எனக்கு ஒரு பழக்கம் மட்டும் இருக்கு, அது கொஞ்சம் லேட்டஸ்டான வெர்ஷன் வந்துட்டு நான் அந்த வெர்ஷனுக்கு அப்டேட் ஆயிரும். எனக்கு வந்து அப்பதான் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் யூஸ் பண்றது. ஓகே, மற்ற வெர்ஷன்ஸை விட நியூ வெர்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதை உங்களோட பிசி அதுக்கேற்ற கன்ஃபிகரேஷன்ல இருந்தால் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட பிசி ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற கன்ஃபிகரேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஷேடோ. ஓகே, எனக்கு வந்து ஃபுல்லாவே மீட்டிங் விண்டோஸ் எல்லாமே இருக்கிறதால ஸோ இது எல்லாமே இந்த சைட் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஷேடோ ஆட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஸோ டைம் அப் ஆயிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லி போறதால ஒரு சின்ன டைம் எடுக்கும். பட் எனக்கு இப்போ ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்துட்டு முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ கீழே பே பண்ண வெர்ஷன். நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா பே பண்ணி உங்களால யூஸ் பண்ண முடிஞ்சா நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் எல்லாரும் பே பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் இல்லை. ஏன்னா
பே பண்ணாமலே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சிம்பிளா. ஓகே, ஸோ நீங்க சிம்பிளா நீங்க அதை பே பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை எப்படி நீங்க அதை அதுக்கு அதாவது ப்ரீ ஆக்டிவேட்டட் வெர்ஷன். ஓகே, ஸோ அது ப்ரீ ஆக்டிவ் ஆல்ரெடி வந்து பே பண்ணி யூஸ் பண்ணவங்க அந்த வெர்ஷன்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்றது, எங்க இருந்து டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ டெக்ஸ்ட் எட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, புட் மெனு. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறது தான். ஓகே, ஸோ இதை நம்ம கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்ப்போம். ஸோ நான் ஃபோன் வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபோன்டே யூஸ் பண்ணிக்கொள்றேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ டெலிஷியஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இதுக்கான கலர் பின்னுக்கு இருக்கிற ரெட்டே பிக் பண்ணி கொடுத்துருங்க குயிக்கா. ஓகே, இது வந்து போட்டோஷாப். ஓகே, இதுக்கான இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இது வந்துட்டு போட்டோஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொஃபஷனலா கிராஃபிக் டிசைன்ஸுக்கு வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே இப்போ சென்டர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சென்டர் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஸோ சிம்பிள். இப்போ சென்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒரு கிளிக் சிம்பிளா வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க 1 hour 2 hours சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்கான ஷார்ட் கட்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம குயிக்கா ஒர்க் பண்றதுக்கான ஒரு சில ஷார்ட் கட் கீஸ் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் கட் கீஸை யூஸ் பண்ணி சிம்பிளா குயிக்கா ஃபாஸ்டா தான் நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஸோ ஓகே, டைம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம போற கண்டென்ட்ஸ் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த போஸ்ட்டை முடிஞ்சிடும். ஸோ இப்போ கீழே போட வேண்டிய விஷயங்கள் இதில். ஓகே, ஓப்பனிங் ஹவர் இந்த டெக்ஸ்டே நான் காப்பி பண்ணி போட்டுக்கொள்ளலாம். உங்களாலையும் இதே அளவு ஸ்பீடா செய்யலாம். ஜஸ்ட் நமக்கு தேவை ப்ராக்டிஸ். ஓகே, இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது நீங்க ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுல மெயினான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இதுக்கு பண்ண வேண்டியது டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்துட்டு பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, ஸோ மண்டே டு ஃப்ரைடே, ஸோ 9 to 10 இங்க வந்துட்டு AM. இல்ல நீங்க காசு பே பண்ண தேவையில்ல. ஓகே, நீங்க இப்ப நானும் இப்ப யூஸ் பண்றது கூட ஃப்ரீ வெர்ஷன் தான். நீங்க காசு கட்டி நீங்க இதை யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம வந்துட்டு இதை ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்க வந்துட்டு அட்ரஸ் செட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு அந்த கொஸ்டின் செஷன் இருக்கு. ஸோ அதால நான் ஓவரா இதுல டைம் எடுத்துக்கொள்ள விரும்பல. நான் குயிக்காவே இதிலே முடிச்சு கொள்றேன். ஓகே, சும்மா டம்மி டெக்ஸ்ட்டை போட்டுக்கொள்றேன். ஸோ டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஒரு டைம் வந்து எடுக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம டிசைன்ஸ்ல ப்ரிவியூ மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா சரி. லே அவுட் செட் பண்றதுக்கான டைம் மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்வோம். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு அதுல இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றது மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த போஸ்ட் வந்து கம்ப்ளீட். ஸோ இதில் நான் போட வேண்டியது இங்கே மேலே இருக்கிற ஐக்கன்ஸ். ஓகே, ஸோ அதுக்குமே என்கிட்ட ஃபொண்ட் இருக்கு. நான் வந்துட்டு இப்போ அந்த ஐக்கன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாமே இருக்க தேவையில்ல. ஓகே, அதுக்கான ஃபொண்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபொண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்டா சரி. ஓகே, என்ன ஃபொண்ட் அப்படி அந்த இதை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்டா சரி. ஓகே, எனக்கு இந்த 3 ஐக்கன்ஸ் தான் தேவை அப்படின்னா சிம்பிளா ஃபாஸ்ட் அதுக்கான டெக்னிக்ஸ் அதுக்கான கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இதுல நான் எட் பண்ணாத விஷயம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த டெக்ஸ்சர் உண்டு. ஓகே, இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னால ஒரு பேப்பர் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து போட வேண்டியிருக்கும். ஸோ அது மட்டும் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி இருக்கு, பட் அதை கொஞ்சம் தேடி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை மட்டும் எட் பண்ணா ஃபுல்லாவே கம்ப்ளீட். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நம்ம அந்த கண்டென்ட்ஸ் அதுல போட வேண்டிய கண்டென்ட்ஸை மட்டும் நம்ம தேடி அதுல போட்டுக்கிட்டோம்னா சரி. ஃபோன்லயும்
ஓகே, இந்த ஆப் வந்துட்டு போன்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ இது வந்துட்டு போட்டோஷாப் வந்து போன்ல யூஸ் பண்ண முடியாது. பட் இதுல ஒரு ரிலேட்டபிளான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. சோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ போன்ல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றது கேன்வா, பிக்சல் லேப், பிக்சார்ட், ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நான் சேர்த்துட்டு அந்த போஸ்ட் முடிஞ்சலாம். ஸோ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சு காட்டுறதுக்காக செஞ்சது. ஸோ நீங்களுமே இதை கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலே மேக்ஸிமம் ஒரு half an hour, நீங்க சொன்ன half an hour கூட தான். ஓகே, ஸோ 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்க வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் முடிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஒரு 30 மினிட்ஸ் நீங்க நல்லா ப்ரொஃபஷனலா செய்யணும். இது வந்து நான் ஃபாஸ்டா செஞ்சது. நான் டிசைன் ப்ரோசஸ் சொன்னதானே, ஒரு சில டிசைன் ப்ரோசஸ் இருக்குது. அந்த ப்ரோசஸ்ல செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் எடுக்கும். நீங்க ஒரு மணிக்கு 1 ஹவருக்கு நீங்க ஒரு போஸ்டர் செய்றீங்கனாலே நீங்க 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 5 ஹவர்ஸுக்கும் 5 போஸ்டர்ஸ். ஓகே, ஸோ 5 போஸ்டர்ஸ் நீங்க இந்த அளவுக்கு ஸ்பீடா செய்றீங்க அப்படின்னா நீங்க அந்த 40 மினிட்ஸ்லேயே அவ்வளோ 30 மினிட்ஸ்லேயே செஞ்சிடுவீங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்கு 2 போஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஹவர்ஸுக்கு 10 போஸ்டர் நீங்க செஞ்சிடலாம். ஓகே, ஸோ 10 போஸ்டர் செஞ்சீங்கன்னா நான் ஒரு மினிமம் மீடியம் பிரைஸ் சொல்றேன். ஓகே, ஒரு பிகினரா வார ஆளுக்கு கிடைக்க போற அமௌண்ட் வச்சு சொல்றேன். ஓகே, ஒரு போஸ்டருக்கு ஒரு 1000 அப்படின்னு பார்த்தாலும் 10,000 ஜஸ்ட் 5 ஹவர்ஸ்ல. ஓகே, ஸோ அதையே நீங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லா பிரிச்சு செய்றீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு நாளைக்கு ஃபுல்லா பிரிச்சு செய்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ஓடஸ் எடுக்கலாம். ஓடஸ் எடுக்கிறது ஒரு விஷயமே இல்லை. அதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டோம்னா சரி, ஓடஸ் வந்து நம்மளால சிம்பிளாவே எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, நம்ம அதை ரீச் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட சர்க்கிள் ஒன்று இருக்கும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள். ஸோ அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி அது மூலமா அவங்களோட சர்க்கிளை பெருசாக அந்த சர்க்கிளை பெருசாகிட்டே போகும். ஓகே, ஸோ நம்ம படிச்ச ஸ்கூல்ஸ் இருக்கும், ஸோ உங்களோட ஏரியாஸ்ல இருக்கிற அந்த விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓடஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சிம்பிளா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்ட்டு அதுக்கான போர்ட்ஃபோலியோ இருக்கு. நம்ம செஞ்ச விஷயங்கள் அங்கே எவ்வளவு ப்ரொஃபஷனலா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காட்டினோம்னா சரி. ஓகே, சிம்பிளான போஸ்டர்ஸ் போட மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செஞ்சு இது வரைக்கும் செஞ்ச போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே இருக்கு. ப்ரொஃபஷனலான டிசைன்ஸ் அப்ரூவல் பண்ணி ஓகே செக் பண்ணுவோம். செஞ்ச டிசைன்ஸ் செக் பண்ணி அவங்களுக்கு ரிவ்யூஸை கொடுத்து ப்ரொஃபஷனலா மாற்றினதுக்கு பிறகுதான் அதை வந்து நம்ம கொண்டு வந்து கொள்ளுவோம். ஓகேவா? ஸோ இதுல வேற ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா? ஏதாவது கொஸ்டினோ ஏதாவது விஷயம் இருக்கா? இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் ஒரு பிசியோ அப்படி இல்லாட்டி ஒரு லேப்டாப்போ இருந்தா நல்லம். ஓகே, அப்படி இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த படிக்கிற அந்த பீரியட்டுக்குள்ளேயாவது ஒன்று இருந்துச்சுன்னா நல்லம். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி மற்ற அந்த வேலை ஆல்டர்னேட்டிவ் வேலை செய்யணும். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதை சிம்பிளா எப்படி போன்ல செய்யறது அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். ஓகே, பட் போன்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்ஃபெக்டானது செய்யலாம் அப்படின்னு கிடையாது. அதாவது ஏர்ன் பண்ணலாம், சின்ன ஏர்னிங்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். பட் ஹை ஏர்னிங்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபோன் சூஸ் பண்றது, ஃபோன்ட்டுக்கு எல்லாமே வந்து ஃபோன் செப்பரேட் கிளாஸ்ல பார்ப்போம். ஃபோன் காம்பினேஷன் ஒரு ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபோன் நான் கொம்போவா யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே ஃபோன்ட்டுக்கான தியரி கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம அந்த விஷயங்கள் வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஃபோன்ல நீங்க செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கான போஸ்டர் செய்யலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஏர்னிங் செய்யலாம், பட் பெருசா செய்யலாம். ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு இதுல ப்ரீ ஆக்டிவேட்டட் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அவைலபிளா இருக்கு. பட் டவுன்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரஸ்டடான விஷயங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற வெர்ஷனை பொறுத்து இருக்கு. நீங்க கிளாஸ்ல டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க மிஸ் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்ல அதுக்கான டீடைல்ஸ் தருவாங்க. ஸோ அவங்க மூலமா நீங்க வந்துட்டு அந்த விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நீங்க லோ வெர்ஷன்ஸ்ல இருந்து நீங்க இப்போ உங்கள்ட்ட ஜஸ்ட் ஒரு i3 அந்த மாதிரியான மெஷின் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கான வெர்ஷன் இருக்கு, அதுல செய்யலாம். இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். ஓகே, அதாவது இப்ப 25ல நம்ம ஒரு வேலை செஞ்சா அந்த அந்த ஆப்ஷன் வந்துட்டு 2025ல நான் செய்யற ஆப்ஷன் வந்துட்டு 2016 2018ல இருக்காது. பட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்லி கொடுப்போம். உங்கள்ட்ட நார்மல் பிசி தான் இருக்குன்னா அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க ஹை பிசிஎல் நீங்க வந்துட்டு பில் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருக்கிற லேப்டாப் அப்படி இல்லாட்டி உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸை வச்சு நீங்க வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். வேற ஏதாவது கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. எனி கொஸ்டின் ஏதாவது டவுட் கேட்கறதுக்கு இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு நினைக்கிறேன் இந்த மீட்டிங். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் வந்துட்டு அந்த குவிஸ்ல வந்துட்டு அந்த செஷன் வந்துட்டு இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் அந்த செஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க இப்போ மிஸ்டர் இருந்து நீங்க கோர்ஸ் டீடைல்ஸ் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதோட வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம்.
போன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கென்வா யூஸ் பண்ணலாம். ஓகே, கென்வா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி பிக்சார்ட், அதே மாதிரி பிக்சல் லேப், ஸோ அந்த மாதிரியான இது இருக்கு. நீங்க போட்டோஷாப் மாதிரி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பிக்சல் லேப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். போட்டோஷாப் போன்ல யூஸ் பண்ண முடியாது, பிசி தான் கண்டிப்பா தேவை. ஓகே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒன்று இருக்கு. பட் போட்டோஷாப்ல கன்செப்ட் எல்லாம் போட்டோஷாப்ல எப்படி போட்டோஷாப் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அதுக்கானது போன்ல யூஸ் பண்ணலாம். பட் போனை மட்டுமே வச்சுட்டு கிராஃபிக் டிசைனுக்குள்ள இறங்குறது ஓகே, பட் நீங்க இந்த அளவுக்கு ஏர்னிங் எடுக்கிறது கஷ்டம். ஏர்னிங்ஸ் எடுக்கிறது கஷ்டம். பிக்சார்ட்லயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ செஞ்சு கொள்ளலாம், அதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க அது அந்த டீடைல்ஸ் எல்லாமே லாஸ்ட்ல வந்துட்டு மிஸ்டேக் எடுத்து கொடுங்க. ஸோ அவங்க வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எனி அதர் கொஸ்டின்? வேற ஏதாவது மேலுக்கு கொஸ்டின் கேட்டிருந்து நான் ஆன்சர் பண்ணி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஆன்சர் பண்ணிக்கொள்றேன். வேற டவுட்ஸோ கொஸ்டின் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. யா சார், இந்த கொஷின் பாட்டுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஃபுல்லாகவே டிஸ்கஷனுக்குரிய டைம் கொடுப்படும். ஸோ இது வரைக்கும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணதில் டவுட்ஸ் இருக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு டைம் தருவோம். அந்த ஐகான் கொண்டு நீங்க 2020 மட்டும் இல்லை, நீங்க எந்த வெர்ஷனா இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு உங்களுக்கு மெயினா தேவைப்படுற விஷயம் ஒரு டைம். கண்டிப்பா டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பார்ட் டைமா செய்றீங்களோ இல்லையோ, நம்ம டெய்லி நீங்க பாக்குற விஷயங்களையோ தெரிஞ்சுக்கிற விஷயங்களோ ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு சின்ன டைம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் போய் ஒரு 1 ஹவரோ ½ அன் ஹவரோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைம் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்துட்டு எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ அந்த டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட உங்களோட கிராஃபிக் நீங்க ஜாயின் பண்ணி ஒரு டைம் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு ஹை எண்டான அவுட்புட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தேவைப்படுறது டைம் மட்டும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதுக்கான டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க உங்களோட டவுட்ஸ்ல கிளியர் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். போட்டோஷாப் இல்லை, ஓகே, போட்டோஷாப் நம்ம இப்போ நிறைய சாஃப்ட்வேர் உங்களுக்கு முதல்ல நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ அது ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகே, போட்டோஷாப் வந்து ஒரு சில போஸ்டர்ஸ் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லஸ்ட்ரேட்டர் வந்து இன்னும் ஒரு விஷயங்கள். ஓகே, ஸோ அது பெரிய பெரிய டிசைன்ஸ் ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, வெக்டர் ராஸ்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ அதை கிளாஸஸ்ல வந்துட்டு ஃபுல் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுவாங்க. போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அது ரெண்டு கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, மிஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்கள்ட்ட பேசிக்கொள்வாங்க. ஓகே, ஸோ மிஸ் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் மிஸ்.